guys, welcome back to my channel Panchami's Classroom. இந்த வீடியோல நம்ம 11th standard biobotany chapter 1 living worldல virion and virioid பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இந்த virion, virioid, virusoids, prions இது எல்லாமே 2 மார்க் கேட்டகரியில வரக்கூடிய questions தான் இது எல்லாமே. இந்த வீடியோல நம்ம virion and virioid பத்தி நம்ம பார்க்கலாம். ஸோ விரியான் அப்படின்றது ஒரு இன்ஃபெக்டிவ் வைரஸ் பார்ட்டிக்கல், அதாவது இன்ஃபெக்ஷனை கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு வைரல் பார்ட்டிக்கல் தான் இந்த விரியான். ஆனா இந்த விரியான் வந்து ஹாஸ்ட் செல்லுக்கு வெளியில ரெப்ளிகேட் பண்ணாது. அதாவது இந்த விரியான்ஸ் மாதிரி இருக்கிற ப்ராடக்டா வந்து ஜென்ரேட் பண்ணாது ஒன்ஸ் ஹாஸ்ட் செல்லுக்கு வெளியில வந்தா. ஆனா இன்சைட் ஹாஸ்ட் செல் இருக்கும்போது ரெப்ளிகேஷன் ப்ராசஸ், அதாவது மல்டிப்ளிகேஷன் ப்ராசஸ் வந்து நடக்கும். ஆனா ஹாஸ்ட் செல் வெளியில வந்த உடனே மல்டிப்ளிகேஷன் ப்ராசஸ் வந்து நடக்காது. அதுதான் வந்து விரியான். விராய்ட் அப்படின்றது ஒரு சர்க்குலர் மாலிக்யூல், சிங்கிள் ஸ்டாண்டர்ட் ஆர்என்ஏ. இதுல பாத்தீங்கன்னா கேப்சிட் வந்து இருக்காது. கேப்சிட்ன்றது ஒரு கோட்டிங் லைக் ஸ்ட்ரக்சர் மாதிரி. அப்படி இல்லாத ஒரு சர்க்குலர் சிங்கிள் ஸ்டாண்டர்ட் ஆர்என்ஏ. இதை வந்து கண்டுபிடிச்சவர் யாருன்னா டிஓ டைனர் இந்த இயர் 1971. இவர் தான் வந்து கண்டுபிடிச்சாரு. அண்ட் இந்த விராய்டோட ஆர்என்ஏ பார்த்தீங்கன்னா மாலிகுலர் வெயிட் வந்து கம்மியா இருக்கும். அண்ட் இந்த 3 பாயிண்ட் வந்து இம்பார்ட்டன்ட் அண்ட் நிறைய 1 மார்க் கேட்டகரியில வரலாம். விராய்ட்ஸ் வந்து சிட்ரஸ் எக்ஸோகார்டிஸ், பொட்டேட்டோ ஸ்பிண்டில் டியூபர் டிசீஸ் இது எல்லாமே கிரியேட் பண்றது யார் அப்படின்னா இந்த விராய்டு தான். ஸோ சிட்ரஸ் எக்ஸோகார்டிஸ் அண்ட் பொட்டேட்டோ ஸ்பிண்டில் டியூபர் இந்த டிசீசஸ் காஸ் பண்ணக்கூடிய வைரல் பார்ட்டிக்கல் நத்திங் பட் விராய்டு. ஸோ இந்த வீடியோவில் விரியாய்னா என்ன, விராய்டுனா என்ன அப்படின்ற ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். இந்த டாப்பிக்கில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, அண்ட் மறக்காம பஞ்சமிஸ் கிளாஸ் ரூம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.